குவாம் மிசைல் அண்ட் வெப்பன் சிஸ்டம். இந்த மிசைலை 2015 ரஷ்யாவோட டாக்டிக்கல் மிசைல் வெப்பன் கார்பரேஷனால உருவாக்கப்பட்ட ஒரு மிசைல் தான். இது 2015 உருவாக்கப்பட்டிருந்தாலும் 2017 தான் ப்ரொடக்ஷனுக்கு போக ஆரம்பிச்சது. அதுல ஏகப்பட்ட டிலேலாம் இருந்தது. ஆனா ஃபுல் ப்ரொடக்ஷன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னா 2022க்கு மேலதான் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த மிசைல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்கிரேடும் பண்ணப்பட்டிருக்கு. இனிஷியலா இந்த மிசைலை டெவலப் பண்ணும்போது இந்த மிசைல் Su-34 அப்புறம் MiG-35 இது போல விமானங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரோன்கள்ல இருந்து இது போல மிசைல்களை ஏவக்கூடிய வகையில டிசைன் பண்ணிக்கிறாங்க. எந்த மாதிரியான ட்ரோன்னா, ரஷ்யால அலிட்டஸ்னு ஒரு ட்ரோன் இருக்கு. அது கூடவே S-70 ஹண்டர் அகாட்னிக்பாங்க இல்லையா, அந்த விங்மேன்ல இருந்து லான்ச் பண்ண முடியும். அதுக்கேற்றமான மாடல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதுல 2 வெரைட்டி இருக்கு. இந்த 2 வெரைட்டில ஃபர்ஸ்ட் வெரைட்டில கம்மியான பேலோட் இருக்கும். அதனால 150 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இலக்கு கூட துல்லியமா தாக்கி அளிக்க முடியுமா. இதோட 2வது வெரைட்டில 65 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. காரணம் என்னன்னா, அதிகமான பேலோட் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. அதிகமான பேலோட்னாலும் 2 வார்ஹெட் அட் டைம்ல எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இதுல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது ஒரு கைடபிள் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு ஏர் லான்ச்டு வெர்ஷன். அது மட்டும் இல்லாம இது போல மிசைல்களை நம்ம ஏர் லான்ச்ல இருக்கும்போது, அதாவது Su-34 இருந்து நம்ம பறந்துட்டு இருக்கும்போது லான்ச் பண்ணோம்னா, இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும் போது லான்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இலக்குக்கு எதிர்ப்புறமா பறந்துட்டு இருக்கும் போது கூட இந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. போல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்பயே இந்த மிசைலை நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சமீப காலமா இந்த மிசைலை உக்ரைன்ல அதிகமா பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, அதிகமான மிசைல்களை ரஷ்யா ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்களோட உதிரி பாகங்கள் அதிகமா உக்ரைன் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத உக்ரைன் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஒரு 3-4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான செர்கி ஷோய்கு அவர்கள் இது போல மிசைல் தயாரிக்கிற இடத்துக்கு போய் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல இந்த மிசைல்லாம் ஹெவி ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. கூடிய சீக்கிரத்துல இந்த மிசைல்களோட பயன்பாடு இன்னும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இந்த FAB 500 இருக்கு இல்லையா, இந்த வெரைட்டி 2 சொன்னோம்ல, அதிகமான பேலோடு எடுத்துட்டு போக முடியும்னு. இந்த FAB 500 விட OFAB 500 விட 50% கூடுதலான டேமேஜ் இந்த மிசைல்னால உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு சைட் இருந்தாலும் இப்ப சமீபத்துல உக்ரைன் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு லேண்டிங் ஷிப் அடிச்சிட்டாங்க இல்லையா, அதுக்காக ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பல இடங்களையும் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல உக்ரைனோட ஒரு சிட்டியான இந்த புச்சரா இருக்குல்ல, இந்த புச்சா பகுதியோட புறநகரம் போல தெரியுது. வீடியோ பதிவுகளோட இருக்கும், சைட்ல ஓடிட்டு இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு புறநகரம் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல ஒரு மிசைல் போய் விழுந்திருக்கு. மிகப்பெரிய கிணறு வெட்டி கொடுத்துக்கிறாங்க. ஏன்பா ரஷ்யா இப்படி கிணறு வெட்டி கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் அங்க ஷிப் உடைச்சிங்களா, அது போல இது போல ஒரு கிணறு வெட்டிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த மிசைல் என்ன மிசைல் அப்படின்னா, நார்த் கொரியாவோட மிசைலுங்க. அதை பயன்படுத்தி எங்க மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை மீண்டும் உக்ரைன் ரஷ்யா மேல வச்சிருக்கிறாங்க. இதை திரும்பவும் யூஎன்ல டிஸ்கஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அப்படி என்ன மிசைலை தான் ரஷ்யா தூக்கி போட்டாங்க இந்த அளவுக்கு அண்டா தாண்டி குடி தோண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, KN-24 வகையான குண்டுகளை பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டை உக்ரைன் தரப்புல இருந்து வச்சுக்கிறாங்க. இதுக்கான நடவடிக்கை அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன எடுக்க போறாங்கன்றது பார்ப்போம். ஏதாவது புதுசா சாங்ஷன் போடுவாங்களா இருக்கும். பட் அதெல்லாம் ரஷ்யாவும் சரி நார்த் கொரியாவும் சரி அப்படியே தட்டி போட்டு போயிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, உக்ரைன் இது கூடவே இன்னொரு குற்றச்சாட்டை வச்சுக்கிறாங்க. அதாவது ரஷ்யா இப்ப திரும்பவும் இந்த சாகி ட்ரோன்களை அதிகமா பயன்படுத்தி உக்ரைனோட பல பகுதியிலும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுவும் புது புது மாடல்ஸா. இந்த மாடல்ஸோட உதிரி பாகம்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உக்ரைனு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள், அங்க இருக்கக்கூடிய சிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, சீனா இந்த நாடுகள்ல இருந்து தான் ரஷ்யாவுக்கு போயிருக்கு. இந்த பார்ட்ஸ் எல்லாம் இல்லாம இந்த ட்ரோன்கள்னால சரிவர இயங்கவே முடியாது அப்படிங்கிறது போல உக்ரைனோட இந்த ஆன்டி கரப்ஷன் ஏஜென்சின்னு இருக்கும்ல, அது தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டீடைல்டாவே லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒரு பதிவுல பார்த்திருப்போம். ஒரு மாசம் 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல இந்த கம்பெனிஸ்ல இருந்து இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய கம்பெனில இருந்து இவ்வளவு பார்ட்ஸ் ரஷ்யா கிட்ட இருக்கு அப்படிங்கிறது போல. அதாவது உக்ரைன் சொல்ல குற்றச்சாட்டு என்னன்னா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, அப்புறம் சீனா இந்த நாடுகளோட உதிரி பாகங்கள் ரஷ்யாவுக்கு போலன்னா, அதாவது ஆயுதங்களை விற்கல அப்படின்னா அமெரிக்கா காசு வராது, அது வேற விஷயம். பட் ஆனா ரஷ்யானால இது போல உக்ரைன்ல தாக்குதல் பண்ண முடியாது இல்லையா, உக்ரைன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப யாரு காரணம்? அமெரிக்கா. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அமெரிக்கா எய்டு கொடுக்கறதா சொன்னாங்களே உக்ரைனுக்கு, அந்த எய்டு திரும்பி ஊசலாடிட்டே இருக்கு. ஒருத்தங்க அப்ரூவ் பண்ணா ஒருத்தவங்க பண்ண மாட்டாங்க, இன்னொருத்தவங்க பண்ணா இன்னொரு பண்ண மாட்டேறாங்க. ஏகப்பட்ட அக்கப்போர் போயிட்டு இருக்கு. அப்படி அமெரிக்கானால இந்த எய்டை உக்ரைனுக்கு கொடுக்க முடியலன்னா, இப்ப யூரோப் தரப்புல இருந்து எய்டு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை டபுள் பண்ணாதான் ஓரளவுக்கு உக்ரைனால சமாளிக்க முடியும்
அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2.5 லட்சம் வீரர்கள் உக்ரைன் வந்து புதுசா ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் எடுக்க வச்சாதான் அடுத்த ஸ்பிரிங் அஃபென்சிவ் ரஷ்யா எடுக்கும்போது உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதனாலதான் ஒடசா பகுதியா இருக்கட்டும் பல பகுதியிலேயே அதிகமான நபர்களை கடத்திட்டு போறாங்க, இல்ல கூட்டிட்டு போறாங்க மிலிட்டரிக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல உக்ரைன் இப்ப அமெரிக்கா மேலேயும் சாங்ஷன் போடுங்க அப்படின்னு அமெரிக்கா கிட்ட போய் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதையும் யூஎன்ல வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சாங்கன்னா பரவாயில்ல. உக்ரைன் இது போல அமெரிக்கா சிப்ஸ் ரஷ்யாவுக்கு விற்கிறதுனாலதான் இந்த ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க மேல வந்து தாக்குதல் பண்ணுது அப்படின்ற குற்றச்சாட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஐநா சபையில வந்து ஒரு குற்றச்சாட்டா வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தோட கருத்தா இருக்கு. உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய கேள்வி, இந்த கேள்வியை அமெரிக்கால இருக்கக்கூடிய யார்கிட்ட வேணாலும் இந்த மீடியா பர்சன்ஸ் போய் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான் அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவான டேனியல் அவர்கள் கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க, ஏங்க உக்ரைனை நேட்டோல சேர்த்துக்குவீங்களா அப்படிங்கிறதோட திரும்பவும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதுக்கு அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்ப போர் போயிட்டு இருக்குதுங்க, அதனால இப்போதைக்கு முடியாது, போர் முடிஞ்சிருச்சுன்னா வேணா பார்க்கலாம் அப்படிங்கிறதோட அவர் தெளிவா சொல்லிக்கிறாரு. மாட்டேன்னு தான் சொல்லிடுங்களேன், பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது போல இருந்தாலும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் உக்ரைன் நேட்டோல சேர்றதுனாலதான் நாங்க வந்து அட்டாக் பண்றோம்னு சொல்லவே இல்லை, இந்த வீடியோ பதிவு கூட இருக்குது எடுத்து பாருங்க அப்படிங்கிறதோட திரும்ப அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னால நம்ம என்ன சொல்லியிருப்போம், உக்ரைன் நேட்டோல சேர்த்துது அப்படிங்கிறதுனாலதான் ரஷ்யா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதெல்லாம் காரணமே இல்லை, ஒரு சிவில் வார் போயிட்டு இருக்கு, அதை தடுக்கிறதுக்காக நம்ம உள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிறது போல இந்த பிச்சையை திருப்பி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது போல இந்த இன்டர்வியூ வச்சு எல்லாத்தோட மனசுலையும் இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது போல அவர் பதிவு வச்சுக்கிறாரு. இது எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஓகே, உக்ரைனோட நேட்டோ கனவு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நினைவாகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதுவும் போர்ல உக்ரைன் ஜெயிச்சதான், அப்படி இல்லைன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இதே போல கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கும்போது ஸ்லோவாக்கோட பிரைம் மினிஸ்டரான ராபர்ட் ஃபிகோ அவர்கள் அவர் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்னங்க உக்ரைனுக்கு மட்டும் செக்யூரிட்டி கேரண்டின்னு சொல்றீங்க, இந்த செக்யூரிட்டி கேரண்டின்றது உக்ரைனுக்கு இருக்கணும் ரஷ்யாவுக்கு இருக்கணுங்க அப்படிங்கிறதோட நச்சுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறாரு. ஆனா இது மேற்குலக நாடுகள்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இது இப்ப சில நாடுகளா சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஹங்கேரி சொல்லியிருந்தாங்க, இப்ப ஸ்லோவாக் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே கூட அப்படியே செர்பியா அப்படியே மேல இருக்கிறவங்க எல்லாரும் லைனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் அப்படியே வெயிட் கிடைக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து. ஆனா ஒட்டுமொத்த யூரோப்புமே ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்காக இந்த ஸ்டெடி ஃபெஸ்ட் இந்த ட்ரில் ஆரம்பிச்சு அப்படியே உள்ள இறங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சொல்றாங்க. பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, அமைதி போதா இல்ல இந்த யூரோப்ல மிகப்பெரிய போரா வெடிச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த F-16 விமானங்கள் இருக்குல்ல, உக்ரைனுக்கு கொடுத்துடலாங்க, ஆனா உக்ரைனுக்கு எங்க கொண்டு டெலிவரி பண்றது? இப்ப டெலிவரி பண்ணாம பக்கத்து இருக்கிற நாடுகள் இருந்து டேக் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நேரா போய் ரஷ்யாவை போய் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? ரஷ்யா என்ன சொல்லிக்கிறாங்க, F-16 ஒன்ஸ் உக்ரைனுக்கு கொடுத்துட்டு தான் சொல்லிட்டீங்கன்னா அதை நாங்க அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு ரஷ்யா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு வேலை இப்ப நேட்டோ நாடுகள்ல இருந்து அந்த F-16 விமானம் நம்மளாம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, இப்ப செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. இந்த F-16 விமானம் நேட்டோ நாடுகள்ல இருந்து உதாரணத்துக்கு போலாண்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி போய் தாக்குதல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போலாண்டுக்குள்ளேயே ரிட்டர்ன் ஆகுதுன்னா அப்ப போலாண்டை தாக்கிருமா ரஷ்யா அப்படிங்கிறது போல இந்த மேற்குலக நாடுகள் கிட்டே கொஞ்சம் கேள்விகள்லாம் இருக்கான். அதனால தயங்குறாங்களாம். ஏன்னா ரஷ்யாவோட நம்ம நேரடியா போர் தொடுக்கிற மாதிரி ஆயிரும், அது சிக்கலா இருக்கிறதுனால வேண்டாம் அப்படிங்கிறது போல எல்லா நாளும் பயப்படுறதுனால அந்த F-16 விமானத்தை ட்ரைனிங்லாம் எடுத்து கொடுக்கறதா சொன்னாலும் எப்படி கொண்டு போய் உக்ரைன்ல கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி உக்ரைனுக்கு கொடுத்தாலும் அவங்களால அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. தான் நம்ம முன்னாடியே தெளிவா சொல்லியிருப்போம், கொடுத்தாலும் வச்சு எதுவும் பண்ண முடியாது அவங்களால. ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலே மிகப்பெரிய அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன செய்யுது, ஒன்ஸ் போலாண்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆச்சுன்னா அது என்ன மிஷனோ அதை டெலிவரி பண்ணிட்டு திருப்பி போலாண்டுக்கு தான் போகணும். உக்ரைன்ல வேற பக்கம் போய் தலையிறங்கினாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு சர்வீஸும் பண்ண முடியாது. F-16 கொடுக்கறதே வேஸ்ட் தான். அப்படி ஒன்ஸ் F-16 உக்ரைனுக்கு கொடுக்கறதா முடிவெடுத்தாங்கன்னா நேட்டோ நாடுகளோட பேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாங்கன்னா அந்த நேட்டோ நாடுகள் அபிஷியலா ரஷ்யா மேல போர் தொட்டுதான் ரஷ்யா எடுத்துக்கிச்சுன்னா ரஷ்யா அணுவாயுதத்தை தூக்கி யூரோப்பியன் யூனியன் மேல போட்டுருவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இது எல்லாத்துக்கும் பதில் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த பதில் மே மாசத்துல கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் தானே பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. என்னதான் இந்த யூரோப்பியன் கண்டத்துல ஒரு மிகப்பெரிய போர் வந்துடும் அப்படின்னு நம்மளாம் பேசிக்கிட்டாலும் ரஷ்யாவோட கண்டுபிடிப்புகள்னாலேயே இந்த போர் அமைதியான முறையில முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வரையும் சொல்லப்பட்டது. காரணம் என்ன, ஆன்டி சேட்டலைட் கில்லர். ரஷ்யாவோட அந்த விண்வெளியில போய் நியூக்ளியர் பாம்பு போட்டு வெடிக்க வைக்கிற அந்த திட்டம்
இப்போ அமெரிக்காவோட வைத்த புளிய கரைச்சிருச்சு அப்படிங்கிற தெரிய வருது. ஏன்னா அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்களே ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும்பா அப்படின்னு கட்டளையிட்டதா சொல்லப்பட்டு வருது. அதுவும் இல்லாமல் க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா ரஷ்யா இது போல சேட்டலைட் கில்லர் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கு, அவங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதா டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா என்னன்னு போய் ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க? ஃபின்லாண்டில் இருக்கிற பேஸ் எல்லாம் பின்வாங்குங்க, ஃபின்லாண்டை நேட்டோல இருந்து வெளியே தூக்கி போடுங்க அப்படிங்கிறதுக்கு ரஷ்யா உள்ள வச்சாங்கன்னா இவங்க அந்த டீலுக்கு ஒத்துக்குவாங்களா? ஏன்னா ஒன்ஸ் இது போல சேட்டலைட் கில்லர் டெக்னாலஜி நாங்கள் சோதிச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிச்சு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நீங்களே யோசிச்சு பாருங்க, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே அங்கே இருக்கக்கூடிய 100, 2000, 3000 சேட்டலைட் காலி ஆயிரும். அப்படி டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா அமெரிக்காவுக்கு இருக்குத்தானே செய்யும். நான் யூரோப்பியன் நாடுகள்லாம் உள்ள வரும்போது ஒரே ஒரு சேட்டலைட் மேலே அனுப்பிச்சாங்கன்னா டாட்டா பாய் பாய் அப்படின்னு எல்லாம் ரிட்டர்ன் போயிடுவாங்க இல்லையா? அதுக்காக செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது போல இருக்கும். இதுக்காக என்ன மாதிரியான கண்டிஷன் அமெரிக்கா தரப்புல இருந்து வைப்பாங்க? இது போல நாங்க இந்த போருக்கு வர மாட்டோம், ஆயுதம்லாம் கொடுக்க மாட்டோம், அவங்க கிட்ட இருக்கிறத அவங்க செய்யட்டும், நீங்க ஒரு வேலை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது போல டீலிங் போடுவாங்களா இல்லை என்ன ஒன்றும் தெரியல. பட் டைலாக் திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க, இல்ல இந்த உக்ரைன்ல நடக்கிற போரை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை எடுத்து மூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பேச்சுவார்த்தைன்னு வரும்போது இவங்க ஒண்ணு கேட்டாங்கன்னா ரஷ்யா ஒண்ணு கேட்பாங்கல்ல, ரஷ்யா பெருசாலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில தானே இப்ப இருக்கு. அதனால இந்த போர் இதனாலேயே முடிவுக்கு வந்துருமா? ஏன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச ஆரம்பிச்சிட்டாலே உலகத்துல இருக்கிற பல போரும் முடிவுக்கு வந்துருமா அப்படின்ற கேள்வி வருது. நல்ல வேலையா முடிஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.